சாதாரண ஒரு ரசம் சாப்பிட்டா போதுங்க, எல்லா நோயும் குணமாயிரும். ரசம் அப்படின்றதே ஒரு மூலிகை மருந்து தான். ஏன்னா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு மருத்துவ குணம் கொண்டது. ஸோ ரசமில் பேசிக்காக நம்ம ஹை ஃபுட்ஸில் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை ரசமில் முக்கியமாக மிளகு சேர்க்குறோம். இது உங்கள் டிஃபென்ஸ் மெக்கானிசமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சீரகம் உங்கள் டைஜஷனை சீராக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். திப்பிலி வந்து இந்த சளி தொல்லையிலேருந்து விடுபெற, அப்புறம் தூக்கம் நல்லா வரும். திப்பிலி சாப்பிட்டீங்கன்னா ஓமம் சேர்த்துருக்கோம், உங்கள் டைஜஷனை இந்த கேஸ் பிரச்சனையிலேருந்து விடுபெற. அப்புறம் சித்திரத்தை, சளி தொல்லையிலிருந்து விடுபெறதுக்கு சித்திரத்தை சேர்த்திருக்கோம். கருஞ்சீரகம் போல உலகத்துல சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. சுக்கு அகைன் உங்களுடைய டைஜஷன் சிஸ்டமா இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பைசஸ்லையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. தனித்தனியாக நீங்கள் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து காலையில் மிளகு சாப்பிடுங்க, சீரகத்தை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க, ஓமம் வாட்டர் குடிங்க, சுக்கை வந்து இடித்து அதை வந்து டீயில் சேருங்க இப்படின்னு சொல்கிறத விட ஒரே ஒரு ரசப்பொடி உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஹை ஃபுட்ஸோட ஹெர்பல் ரசம் தான். ரசம்ன்றது வந்து நீங்கள் குளிர்காலத்தில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, வருஷம் முழுக்க நீங்கள் ரசம் சாப்பிடலாம். எவ்ரிடே ஒரு கப்பு ரசம் சாப்பிட்டா, இல்லை உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா சாப்பிட்டக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் கூட உங்கள் நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தவிர நம்ம ரசமில் என்ன சேர்ப்போம், தாளிப்புக்கு வந்து பூண்டு, தக்காளி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு ரசமில் வந்து சேரும்போது உங்கள் பாடியில் வந்து வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரசம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலாக நீங்கள் ரசம் செய்கிற டைமில் வந்து நம்ம ஹை ஃபுட்ஸோட ஹெர்பல் ரசம் பொடி 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் தேவைக்கேற்ப அளவு போட்டு நீங்கள் வந்து அந்த கொதி வரும்போது, பபிள்ஸ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே நம்மளுடைய மூலிகை ரசம் ஈஸியாக ரெடி ஆகிடும். ரசமோட முக்கிய மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் தான். பெப்பரில் வந்து பைப்பரின் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு சளி தொல்லையிலேருந்து விடுபெறத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தாண்டி தூக்கமின்மையால் நிறைய பேர் அவதிப்படுறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கப் ரசம் சாப்பிட்டீங்கன்னா இந்த திப்பிலி, மிளகு இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு தூக்கத்தையும் நல்லா இன்டியூஸ் பண்ணும். ரசம்லேயே நம்ம கிட்ட 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, மூலிகை ரசப்பொடி அண்ட் இன்ஸ்டன்ட் ரசம் ப்ரீமிக்ஸ். இந்த இன்ஸ்டன்ட் ரசம் ப்ரீமிக்ஸ் வந்து இந்த டிராவலில் இருக்கவங்க வெந்நில போட்டாலே ரசம் ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இந்த 5 மருந்து பொடிக்கும் ஹெர்பல் ரசம்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெர்பல் ரசமில் வந்து வால் மிளகு, இந்த காட்டு சீரகம், நறுக்கு மூலம், அக்கரா இந்த மாதிரி ஹெர்ப்ஸ்லாம் சேர்க்க மாட்டோம். ஜஸ்ட் மல்லி, மிளகு, சீரகம், சித்திரத்தை இதெல்லாம் சிறிய அளவில் சேர்த்துருப்போம். இந்த திப்பிலி, கருஞ்சீரகம் எல்லாமே மெயினாக மிளகு, சீரகம் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சளி, ஜுரம் இதெல்லாம் வந்தால் தான் நம்ம வந்து ரசம் 5 மருந்து பொடியெலாம் சாப்பிடணும் இல்லை. ப்ரிவென்ஷனுக்காக வாரம் 2 முறை கூட எல்லாருமே ரசத்தை உங்கள் டயட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க.